பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த தினத்திலும் வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதன் 13வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அம்பிரியமானவர்களே, ஒரு உப்பானது உருவாக்கப்பட வேண்டும் என்றால் மனிதர்களால் 2 வாரம் அளவும் மிதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 2 வாரம் மிதிக்கப்பட்டு அதன் தண்ணீர்த்துவம் மாற்றப்பட வேண்டும் என்றால் மறுபடியும் 2 வாரம் வெயிலிலே கிடந்து சூடாக வேண்டும். அப்படி அது காய்ந்து மனிதனுக்கு உப்பு சுவையை கொடுக்கும்படியாக 2 வார காலம் மிதிக்கப்பட்டு 2 வார காலம் வெயிலிலே காயப்பட்டு ஒரு உப்பானது உருவாக்கப்பட்டு மனிதனுக்கு சுவை தரும் பொருளாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் ஒருவேளை நீங்க மிதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஒருவேளை நீங்களும் பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஒருவேளை நீங்களும் விருத்தி அடைந்த நிலைமையில காணப்படலாம். நீங்கள் பிரயாசப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க. நீங்க மற்றவர்களுக்கு உப்பா இருக்கிறீர்கள். நீங்க உப்பா இருக்கும்போது மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு ருசி தரக்கூடியதான ஒரு அனுபவத்திற்குள் மாற்றப்படுவீருங்க. பாருங்க, இங்கே பார்க்கும்போது உப்பானது எப்படி மிதிக்கப்படுகிறதோ அப்படியாக நாமும் பல இடங்களிலே மிதிக்கப்படுகிறோம். பல இடங்களிலும் நாமும் பிரச்சனைக்குள்ளாக மாறுகிறோம். அப்படி நாம் தீர்க்கும்போது ஒரு நாள் மற்றவர்களுக்கு நாம் சுவை தரும் பொருளாக மாறப்படுவோம் என்பது நிச்சயம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, உப்பை போல நாங்களும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் நாங்கள் ருசியுள்ள பதார்த்தங்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. உப்பானது எப்படி சாரமாக்கப்படுகிறதோ அதே போல எங்க வாழ்க்கையிலும் நாங்கள் பிரயாசத்தின் மத்தியிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற, மற்றவர்களுக்கு ருசி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். God bless you.